உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். சங்கீதம் 27 அதனுடைய 14வது வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தேவன் தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே, காத்து ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே, உங்களுடைய வழக்குகளிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். பதிலுக்காக எதிர்பார்த்திருக்கிறீர்களா? பதில் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தாச்சு, ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் தரவில்லை? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையோ? என் ஜெபம் பரலோகத்தை எட்டலையோ? ஆண்டவருடைய விண்ணப்ப சத்தத்திற்கு அவர் காது கொடுத்து கேட்கலையோ என்கிற பல குழப்பங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். இன்னைக்கு குழப்பத்தை அகற்றி போடுங்கள். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதிலை தரப்போகிறார். நீங்கள் காத்திருக்கிற காரியம் வாய்க்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல நல்ல முடிவை கர்த்தர் தரப்போறார். சோர்ந்து போன உங்களுடைய ஆத்துமாவை தட்டி எழுப்பும்படியாக, பலப்படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல பதிலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எதற்காகெல்லாம் காத்திருந்தீர்களோ அந்த காரியமெல்லாம் கைகூடி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை தேடுகிற உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார். அவர் உங்க தலையை உயர்த்துவார். காத்திருக்கிற நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய மனது கர்த்தரிடத்தில் திடமனதாயிருக்கட்டும், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருக்கட்டும். சற்று கூட சோர்ந்து போகாதபடி, சற்று கூட தளர்ந்து போகாதபடி, உங்களுடைய நம்பிக்கையில பலவீனமாகாதபடி ஆண்டவருக்குள்ள உறுதியா இருங்க. நிச்சயமாய் சீக்கிரத்தில் துரிதமாய் கர்த்தர் பதிலை தருவார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பதிலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல பதிலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வார்த்தையோடு காத்திருக்கிறார்களோ, அதிலே கர்த்தர் பதிலை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வானத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.